ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் மேட்ச், பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் கிளாஷ் ஆர்சிபி விசஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட் சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்லைட்லி எட்ஜஸ் இருக்கு. பட் எஸ்ஆர்எச் வந்து அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் வச்சிருக்காங்க. ஸோ வாங்க கீ பேட்டில் பார்க்கலாம். விராட் கோலி எஸ்ஆர்எச் பவுலர்ஸ், அதாவது விராட் கோலி எஸ்ஆர்எச் பவுலர் எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச் இருக்கும். இன்னொன்னு ஹென்ரிக் கிளாசனோட பவர் கிட்டிங் அண்ட் ஆர்சிபியோட பவுலர்ஸ் அதை எப்படி டேக்கிள் பண்றாங்களோ அது ஒண்ணு. ஏன்னா ஹென்ரிக் கிளாசன் பினிஷர் லெவல்ல பக்காவா பண்ணிடுவாரு. ஸோ அந்த அந்த விக்கெட்டை எப்படி ஆர்சிபி பவுலர்ஸ் ஹேண்டில் பண்றாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச் வின்னிங் வரும். அது போக ஆர்சிபியோட டெத் பவுலிங் எப்படி இருக்கு. ஏன்னா ஹோம் கிரவுண்டு இப்போ வந்து எஸ்ஆர்எச் கிட்ட பேட் கமிங்ஸ் இல்ல, அவங்க கிட்ட கேசல்வுட் இல்ல, அது போக யாஸ் தயாரும் இல்ல, அவரும் போயிட்டாரு. ஸோ புவனேஷ்குமார் ஒண்டி தான் வச்சிருக்காங்க. அது போக நியூ பவுலர்ஸ் வச்சு அவங்க ட்ரை பண்ண போறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டீமுக்குமே டெஸ்டிங் தான். பவுலிங் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. இதை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ண போறாங்க. அவ்வளவுதான் கைஸ். டிராவிஸ் கட் வந்து அக்ரெசிவா ஆட போறாரு ஏர்லியரா. ஸோ அவரோட விக்கெட்டை எப்படி எடுக்கிறாங்க ஆர்சிபி பவுலர்ஸ், இங்கிட்டு விராட் கோலி விக்கெட்டை எப்படி எடுக்கிறாங்க, அதை பொறுத்து தான் மேட்ச் முன்ன பின்ன மாறும். இதுதான் கீ பேட்டில். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேட்டிங் பாரடைஸ் தான். அதாவது ஒரு ஷார்ட் பவுண்டரிஸ், எல்லா பக்கமுமே பவுண்டரிஸ் ரொம்ப சின்னது தான். அது போக ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான். ஒரு 180 பிளஸ் கூட எடுக்கலாம். இந்த கிரவுண்ட்ல வந்து ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான். ஆவரேஜா 180 பிளஸ் தான். எப்படி பார்த்தாலும் 200 250 தான் எடுக்க போறாங்க. ஏன்னா பிச் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பாரடைஸ் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. இவர் ஃபார்ம் அவுட்ல இருக்கிற பிளேயரை கூப்பிட்டு வந்து இங்க விட்டா கூட அவரால் 50 அடிக்க முடியும். அந்த மாதிரிதான் பிச்சு. சும்மா கண்ணா புண்ணான்னு எத்தி வாங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பவுண்டரி போகும், சிக்ஸும் போகும். சரியா? மேட்ச் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச்ல வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு பஞ்சமே கிடையாது. அபிஷேக் சர்மா இருக்காரு, டிராவிஸ் கட் இருக்காரு, இசான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகேத் வர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், ஹென்ரி கிளாசன் தரமான பேட்டிங் லைனப் தான். அதுல பிரச்சனையே கிடையாது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தான் ஹர்ஷல் படேல், ஜெயதேவ் உணர்கட்டு, சிவம் மாவி, அன்சாரி, லியாம் லிவிங்ஸ்டனு, அந்த மாதிரி இப்ப ஃபாரின் பவுலர் யாராவது வருவாங்க. இசான் மலிங்கா சொல்றது, ஆனா இசான் மலிங்கா உள்ள இருக்காரா என்னன்னு தெரியல. அதுக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் படேல், லியாம் லிவிங்ஸ்டனு, இசான் மலிங்கா, அன்சாரி, ஜெயதேவ் உணர்கட்டு, சிவம் மாவி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவ் பவுலர் தான் தெரியுது. இன்னும் ஃபாரின் பவுலர் கன்ஃபார்ம் ஆகல. இசான் மலிங்கா வராரா இல்ல யார் வராருன்னு பார்க்கலாம். போட வந்ததும் தெரிஞ்சிடும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் தான். அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்பும் அதே மாதிரி தான். பிளிப் சால்ட், விராட் கோலி, பட்டிதர், தேவ்தத் படிக்கலுக்கு பதிலாக வெங்கடேசர் வரலாம், இல்ல தேவ்தத் படிக்கலே ஆடலாம். டிம் டேவிட், ரோமாரியா செப்பர்ட், சிதேஷ் சர்மா, குணால் பாண்டியான் தரமான யூனிட் தான். பவுலிங் நல்லா வந்து பவுலிங் வந்து ஆர்சிபி எஸ்ஆர்எச் கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபில ஒரு 2 பிளேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குணால் பாண்டியா எப்படியாவது நல்லா போட்டுருவாப்ல. அது போக வந்து பாத்தீங்கன்னா புவனேஷ்குமாரும் தரமா பண்ணிடுவாப்ல. கேசல்வுட்டுக்கும் யாஸ்தேலுக்கு பதிலாக தான் வேற பவுலர் வர போறாங்க. அதுக்கு வந்து ஜேக்கப் டப்பி வரலாம், இல்லைன்னா வேற டொமஸ்டிக் பவுலர் யாருனாலும் கொண்டு வரலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மேட்ச் ப்ரொடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஆர்சிபிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா அவங்களோட ஹோம் மேட்சஸ், அது போக வந்து பாத்தீங்கன்னா கிரௌடோட சப்போர்ட், ஹோம் மேட்சஸ், பிச்சு பத்தின எல்லாமே தெரியும். பக்காவா ரெடி ஆகி வருவாங்கிறது தெரியுது. பட் எஸ்ஆர்எச்சால அப்செட் பண்ண முடியும்னா அவங்களுடைய அக்ரெசிவ் பேட்டிங் லைனை வச்சு அப்செட் பண்ணலாம். சரியா? அதுக்கு பாசிபிள் இருக்கு. பவுலிங்ல அவங்க மிஸ் ஆனாலும் பேட்டிங் யூனிட்டை வச்சு ஒரு 220 நாளும் அவங்களால சேஸ் பண்ண முடியும். பார்க்கலாம் மேட்ச் என்ன நடக்குதுன்னு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லரா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் ஜெயிப்பாங்களா ஆர்சிபி ஜெயிப்பாங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து யார் ஜெயிப்பாங்கிறது ஆஃப்டர் 6 to 6:30 ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல வரும். ஏன்னா பிஃபோர் டாஸ்லயே நம்ம பிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? வீடியோ